जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद हरे कृष्णा चैतन्य सदानंद की जय चैतन्य महाप्रभु की जय कृष्णा कविराज गोस्वामी महाराज प्रपाद की जय कृष्ण भक्ति श्री श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रपाद महाराज की जय कृष्ण गुरुदेव की जय ताई गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी சரி 7.61 ஈஸ்வரி மாதா நீங்க படிங்க சரிங்க 7.61 பிரபாவே ஆகர்ஷிலா சபசன்யாசி ரமணா उतिला सन्यासी सभा साधियासना சைத்தன்ய மகாபிரபுவின் திருமேனியில் இருந்து பிரகாசமான ஒளியினை சன்னியாசிகள் கண்டபோது அவர்களுடைய மனம் கௌரவப்பட்டது. அவர்கள் அனைவரும் உடனடியாக தங்களது ஆசனங்களிலிருந்து எழுந்து மரியாதையுடன் நின்றனர். பொருளுரை: சாதாரண மனிதர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சில நேரங்களில் சாதுக்கள், ஆச்சாரியர்கள் கேட்க மாட்டேங்குது. கேட்கலையா பிரபு? இப்போ லாஸ்டா பொருளுரை படிங்க. சாதாரண மனிதர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சில நேரங்களில் சாதுக்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் குருமார்கள் அதிகமான ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகின்றனர். முட்டாள்களின் கவனத்தை கௌரவதற்கு இது அவசியமாகும். ஆனால் சாதுக்கள் அத்தகு சக்தியினை தங்களை தாங்களே கடவுள் என்று விளம்பரப்படுத்திக் கொள்ளும் போலி சாதுக்களை போன்று சொந்த புற உணர்ச்சிக்காக துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. மாயாஜாலம் காட்டுபவன் கூட பொதுமக்களால் புரிந்து கொள்ள இயலாத அதிகற்புதமான செயல்களை வெளிப்படுத்த முடியும். ஆனால் அந்த வித்தைக்காரன் கடவுளாகி விடுவதாக அர்த்தம் இல்லை. யோகி சித்திகளை வெளிப்படுத்தி மக்களின் கவனத்தை கவர்ந்து அதன் பின்னர் அந்த வாய்ப்பினை உபயோகித்து தன்னையே கடவுளாக அறிவிப்பது என்பது மிகவும் பாவகரமான செயலாகும். ஓர் உண்மையான சாது தன்னை ஒருபோதும் கடவுளாக பிரகடனப்படுத்துவது இல்லை. மாறாக தம்மை எப்போதும் கடவுளின் சேவராக வைக்கின்றார். கடவுளின் சேவகரை பொறுத்தவரையில் யோக சித்திகளை வெளிப்படுத்துவதற்கான அவசியம் ஏதும் இல்லை. அவ்வாறு செய்வதற்கு அவர் விரும்புவதும் இல்லை. ஆயினும் அதே சமயத்தில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் சார்பாக அவரது பணிவான தொண்டர் தனது செயல்களை மிகவும் அற்புதமான விதத்தில் செய்கிறார். அவனை போன்று தைரியமாக செயல்பட எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் முயலக்கூட முடியாது. அவ்வாறு இருப்பினும் சாதுவானவன் அத்தகு செயல்களுக்கான பெருமையும் ஒருபோதும் ஏற்பது இல்லை. ஏழைகளில் எல்லா அற்புதமான விஷயங்களும் முழுமுதற் கடவுளின் கருணையினால் அவரது சார்பாக மட்டுமே நிகழ்த்தப்படுகின்றன என்பதை அவன் நன்கு அறிந்துள்ளான். எல்லா புகழும் எஜமானருக்கே செல்கின்றன, சேவகனுக்கு இல்லை. இல்ல மாதாஜி, நான் எடுத்துட்டேன் மாதாஜி. கேட்க உங்களுக்கு சரோஜ மாதாஜி கேக்குதுல்ல உங்களுக்கு? கேக்குது. நீங்க உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை. ஈஸ்வரி மாதாஜி இந்திராணி மாதாஜி கேட்டாங்க, அவங்க பேசுறது கேட்கலையான்னு கேட்டாங்க. நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நல்லா கேட்டுச்சு. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒப்ளைன்ஸ் வந்து யார் இது பண்ண முடியும்? ஆச்சாரியர்கள்லாம் வெளிப்படுத்துவான். சேத்தன மாப்பிள்ள என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு இதை வெளிப்படுத்துறாரு. அதை பார்த்து அவங்க என்ன பண்ணா மயங்கிடுறாங்க. ஓகே, மயங்கி என்ன பண்ணா கிட்ட வந்து உட்காருவாங்க இந்த சன்னியாசிஸ்லாம். யாருடைய டிசைபிள்ஸ் அவங்கலாம்? பிரகாஷானந்த சரஸ்வதி கோஸ்வாமிராஜ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சன்னியாசி தானே? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 7.62
ஈஸ்வரி மாதா நீங்கள் வீட்டில் படுக்கோங்க. சரோஜா மாதா நீங்கள் தான் படிக்கணும். அடுத்து प्रकाशानंदानामे सर्वसन्यासी प्रधाना प्रकाशानंदनामे सर्वसन्यासी प्रधान प्रभु के कोहिला किचो कोरिया सम्माना அங்கே கூடியிருந்த மாயாவாதி சன்னியாசிகளுடைய தலைவரின் பெயர் பிரகாசானந்த சரஸ்வதி. அவர் எழுந்து நின்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் மிகுந்த மரியாதையுடன் பின்வருமாறு பேசினார். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லா மாயாவாதி சன்னியாசிகளுக்கும் மதிப்பளித்ததை போலவே மாயாவாதி சன்னியாசிகளின் தலைவரான பிரகாசானந்தரும் தமது மரியாதையை மகாபிரபுவிடம் காட்டினார். ரெண்டு பேருமே அப்ப மரியாதை காமிச்சிட்டாங்க. ஆமாமா, இது வந்து எல்லா சன்னியாசிஸ்க்கும் மரியாதை கொடுப்பாங்க. பிரபாத அதே தான். மாயாவாதி எவ்வளவு திட்டினாலுமே நேரில் பார்க்கும்போது மரியாதை வந்து செலுத்துவாங்க. ஓகே, இப்போ அடுத்த சொல்ல நீங்கள் படிச்சீங்க மாதாஜி, சின்னதாக இருந்தாங்க. अपवित्रा स्थाने वैशाखिपा अस्वाद अवशद अवसादा अपवित्र स्थाने वैशाखिपा अवसादा. ஸ்ரீபாதரே, அன்பு கூர்ந்த இங்கு வாருங்கள் வாருங்கள். அந்த தூய்மையற்ற இடத்தில் தாங்கள் ஏன் அமர்ந்துள்ளேன்? தங்களது வருத்தத்திற்கு என்ன காரணம்? இங்குதான் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவிற்கும் பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகிறது. ஜட உலகில் ஒவ்வொருவரும் தன்னை மிக முக்கியமானவாகவும் பெரியவனாகவும் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோ தம்மை மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் அறிமுகப்படுத்திக் கொண்டார். மாயாவாதிகள் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தனர். சைத்தன்ய மகாபிரபுவோ தூய்மை கூட இல்லாத இடத்தில் அமர்ந்தார். எனவே அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் வருத்தத்தில் இருக்கலாம் என்று மாயாவாதி சன்னியாசிகள் நினைத்தனர். அவரது வருத்தத்திற்கான காரணத்தை பிரகாசானந்த சரஸ்வதி வினவினார். அவங்களாம் வருத்தத்தில் இருக்கான்னு கேட்கிறாங்க. போய் அவருடைய தலைவர் போய் கேட்கிறார் பிரகாசானந்த சரஸ்வதி. கோஸ்வாமி கிடையாதுல்ல, சரஸ்வதியாக முடிஞ்சது. கரெக்டா, கோஸ்வாமியில் இவங்க வைஷ்ணவ சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஏன்னா மாயாவாதி சரஸ்வதி முழுதவங்களும் செஞ்சிருவாங்க. ஓகே, இப்போ 64 பிருந்தாமந்தா நீங்கள் தான் படிங்க. 64. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. प्रभु को हे आमी होया हिना संप्रदाया प्रभु को ये आमी आमी होयान படிங்க. ஹையா ஹையா என்ன போட்டுருக்கு தமிழ்ல உங்களுக்கு? ஹா ஈ ஹா ஈ ஹை அப் படிச்சீங்க அவ்வளவுதான். प्रभु ஹையே ஆமி ஹை ஆமி ஹை हिना संप्रदाया संप्रदाया तोमासबार शभाया वसिते न जजाया तोमासबार शभाया वसिते न जजाया. ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம் மாதாஜி. சத்யா மாதாஜி 2.64 7.64 7.64. ஓகே பிரபுஜி. மிருதா மாதாஜி படிங்க. மகாபிரபு பதிலளிக்கிறார். நான் சன்னியாசிகளில் கீழ்நிலை பிரிவை சேர்ந்தவன் என்பதால் தங்களுடன் அமர்வதற்கான தகுதி எனக்கு இல்லை. பொருளுரை: மாயாவதி சன்னியாசிகள் தங்களுடைய சமஸ்கிருத அறிவினாலும் சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் எப்போதும் மிகுந்த கர்வத்துடன் உள்ளனர். ஒருவர் பிராமணனாகவும் மிகச்சிறந்த சமஸ்கிருத பண்டிதராகவும் இல்லாவிடில், அதிலும் குறிப்பாக இலக்கணத்தில் பண்டிதராக இல்லாவிடில், அவரால் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்று முடியாது. பிரச்சாரம் பண்றாரா பிரச்சாரராக முடியாது என்னும் எண்ணத்தினை அவர்கள் எப்போதும் கொண்டுள்ளனர். மாயாவதி சன்னியாசிகள் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தங்களது வார்த்தை ஜாலங்களாலும் இலக்கண தொகுப்புகளாலும் தவறான விளக்கமளிக்கின்றனர். ஆயினும் ஸ்ரீபாத சங்கராச்சாரியர் அத்தகைய வார்த்தை ஜாலங்களை தம்முடைய ஸ்லோகத்தில் கண்டித்துள்ளார். प्राप्ते सन्निहित काले नहीं नहीं लिखते
प्राप्ते संसिते काले नाशी சராசதி துக்ரும் கரணே. துக்ரும் என்பது சமஸ்கிருத இலக்கணத்தில் உள்ள முன்னடைகள் மற்றும் பின்னடைகளை குறிப்பிடுவதாகும். சங்கராச்சாரியார் தமது சீடர்களை இங்கு எச்சரிக்கிறார். அவர்கள் கோவிந்தரை வழிபட்டால் இலக்கண விதிகளில் மட்டும் கருத்துடையவர்களாக இருந்ததால் அத்தகையோரை சங்கராச்சாரியர் முட்டாள்கள் என்றும் ஒருபோதும் காப்பாற்றப்பட முடியாதவர்கள் என்று கூறுகின்றார். ஸ்ரீபாத சங்கராச்சாரியரின் உபதேசத்திற்கு பிறகும் முட்டாள் மாயாவதி சன்னியாசிகள் சமஸ்கிருத இலக்கண விதிகளை அடிப்படையாக கொண்டு வார்த்தை ஜாலங்களில் ஈடுபடுவதில் எப்போதும் தீவிரமாக உள்ளனர். பிராப்தே சந்நிகிதி காலே நெகி நெகிரச்ச துக்குருன் கரணே. துக்குருன் என்னன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்க சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இது கிராமர் கற்றுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு 12 வருஷம் ஆகும். இதில் ஒருத்தர் ஒரு வயசானவர் என்ன பண்ணாருன்னா அந்த கிராமரை கற்றுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா கடவுளை பற்றி அறிஞ்சுக்கணும், வேதங்கள் படிக்கணும். அப்போ தான் இவர் சங்கராச்சாரியர் பாட்டார், இந்த மாதிரி உன்னுடைய எந்த ஸ்டேஜில் இப்போ இந்த சான்ஸ்கிரிட்லாம் கற்றுக்க முடியாது, நீ என்ன பண்ணலாம், கோவிந்தனை ஒர்ஷிப் பண்ணு, அவனை யார் ஒர்ஷிப் பண்ணலையோ அவங்க எல்லாம் முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, பிரபுபாதி இதை இன்சிஸ்ட் பண்ணுறாரு. சில பேர் நான் ஆயுர்வேதம் டாக்டர் ஆகிறேன் அப்படி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. நீங்கள் எதுவுமே புதுசாக எதுவும் படிக்க வேணாம், சான்ஸ்கிரிட் சில படிக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை ஹாஸ்னி கிருஷ்ணன்ட்ட யூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டேன். நான் படிக்க மாட்டேன். தீர்த்த ஆசிரம சரஸ்வதி முதலிய உயர்ந்த சந்நியாச பெயர்களை பெறுவதால் மாயாவதி சன்னியாசிகள் மிகுந்த கர்வத்துடன் உள்ளனர். மாயாவதிகளுக்கு மத்தியில் கூட வன, ஆரண்ய, பாரதி முதலிய பட்டங்களை ஏற்கும் இதர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் கீழ்நிலை சன்னியாசிகளாக கருதப்படுகின்றனர். சைத்தன்ய மகாபிரபு பாரதி சம்பிரதாயத்தில் இருந்து சந்நியாசம் பெற்றவர் என்பதால் அவர் தம்மை பிரகாசானந்த சரஸ்வதியை காட்டிலும் கீழ்நிலையில் உள்ள சன்னியாசியாக கருதினார். சைத்தவ சன்னியாசிகளிடமிருந்து வேறுபட்டு இருப்பதாக மாயாவத சம்பிரதாயத்தை சார்ந்த சன்னியாசிகள் தங்களை மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருப்பதாக எப்போதும் நினைத்துக் கொள்கின்றனர். ஆனால் எவ்வாறு பணியுடையவராக ஆவது என்பதை அவர்களுக்கு ஏற்றுக் கொடுக்கும் பொருட்டு பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தம்மை சன்னியாசிகளின் கீழ்நிலை சம்பிரதாயத்தை சார்ந்தவராக ஏற்றுக்கொண்டார். ஆன்மீக அறிவில் உயர்ந்த நிலையில் இருப்பவரே உயர்ந்த சன்னியாசி என்பதை இதன் மூலமாக அவர் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்பினார். ஆன்மீக அறிவில் முன்னேறிய நிலையில் இருப்பவன் அத்தகைய அறிவில் குன்றியிருப்பவனை காட்டிலும் சிறந்த சாதனத்தில் இருப்பதாக ஏற்கப்பட வேண்டும். மாயாவத சம்பிரதாய சன்னியாசிகள் பொதுவாக வேதாந்திகள் என்று அறியப்படுகின்றனர். வேதாந்தம் என்பது தங்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக அவர்கள் எண்ணுகின்றனர். ஆனால் உண்மையில் வேதாந்தி என்பது கிருஷ்ணரை பக்குவமாக அறிந்த நண்பரை குறிப்பதாகும். வேதத்தை எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டிய அகம் வேத வேத்யோ வேதேஷ சர்வை அகம் வேத வேத்யா எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணரன் என்று பகவத்கீதை 15.15 உறுதி செய்யப்படுகிறது. பெயரளவிலான மாயாவாதி வேதாந்திகள் கிருஷ்ணர் யார் என்பதை அறிவதில்லை. எனவே வேதாந்தி அல்லது வேதாந்த தத்துவத்தை அறிந்தவர் என்னும் அவர்களுடைய பட்டம் வெறும் கபடத்தனம் மட்டுமே. மாயாவதி சன்னியாசிகள் எப்போதும் தங்களை மட்டுமே உண்மையான சன்னியாசிகளாக நினைக்கின்றனர். வைஷ்ணவ சன்னியாசிகளை அவர்கள் பிரம்மச்சாரிகளாக நினைக்கின்றனர். ஒரு பிரம்மச்சாரி என்பவன் சன்னியாசியின் தொண்டில் ஈடுபட்டு அவரை தனது குருவாக ஏற்க வேண்டியவன் ஆவான்.
இதனால் மாயாவாதி சன்னியாசிகள் தங்களை பெரும் குருவாக மட்டும் பிரகடனப்படுத்தாமல் ஜகத்குருவாக பிரகடனப்படுத்துகின்றனர். முழு உலகத்தின் ஆன்மீகம். ஆனால் உண்மையின் முழு உலகையும் அவர்களால் காணக்கூட முடிவதில்லை. சில நேரங்களில் அவர்கள் பகட்டாக உடையுடுத்தி யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் செல்கின்றனர். தாங்களை ஜகத்குருவாக நினைத்துக் கொள்ள அவர்கள் எப்போதும் கர்வத்துடன் உள்ளனர். இருப்பினும் ஜகத்குரு என்னும் சொல் தனது நாக்கு, மனம், வார்த்தைகள், வயிறு, பாலுறுப்பு மற்றும் கோபத்தினை கட்டுப்படுத்துபவரையே குறிக்கும் என்று ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி விளக்கியுள்ளார். அத்தகு ஜகத்குரு உலகம் முழுவதும் சீடர்களை ஏற்பதற்கு முற்றிலும் தகுதி உடையவர். தவறான கர்வத்தினால் தகுதியற்ற மாயாவதி சன்னியாசிகள் சில நேரங்களில் பகவானின் தொண்டில் பணிவுடன் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு தொல்லை கொடுத்து நிந்திக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எப்பயுமே வைஷ்ணவர்களுக்கும் மாயாவதிஸ்க்கும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதனால நம்ம அதனால தான் சைத்தன்ய பாபு சொன்னார், வைஷ்ணவத்துக்கு என்ன வைஷ்ணவாச்சார அவைஷ்ணவ தியாகம்னு சொல்லுவாங்க. மாயாவாத பாச சூழ்நிலை சர்வ பக்தி நாசா, அப்படியே ஒரு வார்த்தை வரும் இல்லையா? இந்த மாதிரி மாயாவாதத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க பக்தியை அழிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அப்படியே அவைஷ்ணவ தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அதனால் இங்கே மாயாவதி சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருப்பாங்க. நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய படித்தாலுமே பிரச்சனை தான். மூளை என்ன ஆகிடும், எது உண்மைன்னு தெரியாமல் போயிடும், குழம்பிடும். ஓகே, அதனால் மெனி டிஷஸ் பிரிங் அ டிசீஸ். ஐட்டம் டெய்லி நிறைய ஐட்டம் வேலையாக சாப்பிட்டோம்னா டிசீஸ் உண்டு. ரெகுலேட்டடாக ஃபுட் சாப்பிடணும், பிரசாதமே அப்படி தான். ஓகே, ஆனால் இந்த மாயாவதி நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க என்னென்ன குறிக்கோள் பர்பஸ் தெரியாது. வேதேச சர்வே அகம் விவேந்தியா, அந்த ஸ்லோகங்கள் எல்லா வேதங்களுடைய பர்பஸ் என்ன, கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்கிறது தான். அதுவே அவங்க விட்டுருவாங்க. அதனால் அவங்க பர்ஃபெக்டாக பொசிஷன்லேயே இருப்பாங்க. சரி, ஆசை எந்த 2 ஸ்லோகம் படிக்கிறது. आपने प्रकाशानंदा हाथे ते दरिया, आपने प्रकाशानंदा हाथे दरिया, वासिला सभा मध्ये सम्मान कुरिया, वासिला सभा मध्ये सम्मान कुरिया. இப்போ 7.65 படிக்கிறோம். 7.65 படிச்சிட்டு இருக்கோம். ஓகே, படி. Prakashananda Saraswati, however, caught Sri Chaitanya Mahaprabhu personally by the hand and seated him with a great respect in the midst of the assembly. So பிரகாசை பிரபு என்ன பண்றாரு, சன்னியாசி என்ன பண்றாரு, கையில பிடிச்சிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, பகவானை கையில தொட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு கை நினைச்சிக்கணும். ஓகே, அதனால அவர் ரொம்ப ரெஸ்பெக்டா உட்கார வைக்கிறார் எல்லாரும் உள்ள. The respectful behavior of Prakashananda Saraswati towards Sri Chaitanya Mahaprabhu is very much to be appreciated. Such behavior is calculated to be an ajnana sukriti. பகவானை சேவை பண்றாங்க இல்லையா, அதனால அஞ்ஞான சுகிருதி. Or pious activities that one executes unknowingly. ரதயாத்திரை ரொம்ப தூரத்துல ஜனநாளை பார்த்துட்டு அந்த ரதத்தை இழுக்கிறது, பிரசாதம் சாப்பிட்றது எல்லாம் அஞ்ஞான சுகிருதி. Thus Sri Chaitanya Mahaprabhu very tactfully gave Prakashananda Saraswati an opportunity to advance in Ajnana Sukriti, so that in the future he might actually become a Vaishnava சன்னியாசியமா. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஓகே, அடுத்து போகலாம். குச்சில்லா தோமார நாமா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, கேசவ பாரதீர சிஷ்யா தாத்தே துமி தன்யா. Prakashananda Saraswati then said, I understand that your name is Sri Krishna Chaitanya. You are a disciple of Sri Keshava Bharati and therefore you are glorious. சரி சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ரொம்ப பாப்புலராக இருந்தீங்க. நிமாய் பண்டிட் அந்த காலத்திலேயே நீங்கள் வேதங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க. காஷ்மீர் அந்த பண்டிட் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அவங்க கேசவ பாரதியோட டிசைபிள் எங்களுக்கு தெரியும்.
உங்களுடைய புகழ் பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 67 கலாவதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கலாம். 67 हरे कृष्णा हरे प्रभु कृष्ण। संप्रादिका सन्यासी तुमी रहाये ग्रामे संप्राये दागे सन्यासी तुम्हें रहे यही ग्रामे की कारणे आमास भरा न कर दर्शने कारण आमा सबारा नाकरा दर्शने நீங்கள் எங்களுடைய சங்கர சம்பிரதாயத்தை சார்ந்தவரும் எங்களுடைய கிராமமான வாரணாசியில் வசிப்பவரும் ஆவீர். இவ்வாறு இருக்கையில் நீங்கள் ஏன் எங்களுடன் சங்கம் கொள்வதில்லை? எங்களை காண்பதை கூட தவிர்ப்பது ஏன்? பொருளுரை. ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசி அல்லது ஆன்மீக குருவின் முன்னேற்றத்தில் 2ஆம் நிலையில் உள்ள வைஷ்ணவர் 4 நபர்களை புரிந்து கொள்ள முடியும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், பக்தர்கள், நடுநிலையாளர்கள் மற்றும் பொறாமை கொண்டவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் அந்த வைஷ்ணவர் வெவ்வேறு விதமாக நடந்து கொள்கிறார். அவர் முழுமுதற் கடவுளிடம் தனது அன்பினை அதிகரிக்க முயல்கிறார். பக்தர்களுடன் நட்புறவை ஏற்படுத்துகிறார். சராசரி மக்களிடம் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மீது பொறாமை கொண்டுள்ள நபர்களை தவிர்க்கின்றார். அத்தகைய நடத்தைக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவே உதாரணம் அமைத்து கொடுத்தார். அந்த நடத்தையை பார்த்தால்தான் தங்களிடம் அவர் ஏன் சங்கம் கொள்வதில்லை என்றும் பேசுவது கூட இல்லை என்றும் பிரகாசானந்த சரஸ்வதி வினவினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தனது உதாரணத்தினால் உறுதிப்படுத்துவது யாதெனில், கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பிரச்சாரகர் பொதுவாக தமது நேரத்தினை மாயாவாதி சன்னியாசிகளிடம் பேசி வீணடிக்க கூடாது. ஆனால் சாஸ்திரங்களின் அடிப்படையில் வாதங்கள் இருக்கும் போது அவர்களிடம் பேசுவதற்கும் தத்துவங்களில் அவரை தோற்கடிப்பதற்கும் வைஷ்ணவர் முன்வர வேண்டியது அவசியம். மாயாவதி சன்னியாசிகளை பொறுத்தவரை சங்கராச்சாரியரின் சீட பரம்பரையில் சன்னியாசியம் பெறுபவர்கள் மட்டுமே வேத சன்னியாசி ஆவார்கள். சில நேரங்களில் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் செய்யும் சன்னியாசிகள் உண்மையானவர்கள் அல்லர் என்று சவால் விடப்படுவதும் உண்டு. ஏனெனில் அவர் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லர். பிறப்பினால் பிராமண குடும்பத்தை சாராதவர்கள் யாருக்கும் மாயாவாதிகள் சந்நியாசம் வழங்குவதில்லை. இருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக ஒவ்வொருவரும் தற்போது சூத்திரர்களாகவே பிறக்கின்றனர். களவு சுத்திர சம்பவ என்பதை அவர்கள் அறிவதில்லை. பிறப்புரிமையை மட்டும் அடிப்படையாக கொண்டு தங்களை பிராமணர்களாக கூறிக்கொள்ளும் பிராமணத்துவத்திற்கான தகுதிகள் ஏதும் இல்லை என்பதால் இந்த யுகத்தில் பிராமணர்கள் யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இருப்பினும் ஒருவர் பிராமணர் அல்லாத குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட அவர்களிடம் பிராமணர் தன்மைகள் இருக்குமானால் அவர் பிராமணராக ஏற்கப்பட வேண்டும். இது ஸ்ரீ நாரத முனிவராலும் மாபெரும் சாதுவான ஸ்ரீதர சுவாமியினாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூறப்பட்டுள்ளது. நாரதர், ஸ்ரீதர சுவாமி ஆகிய இருவருமே பிறப்புரிமையினால் மட்டுமே ஒருவன் பிராமணராக முடியாது என்பதையும் பிராமணருக்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் முற்றிலுமாக ஏற்கின்றனர். எனவே எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பிராமண கொள்கைகளின் அடிப்படையில் தகுதி அடையாத நபர்கள் யாருக்கும் நாங்கள் ஒருபோதும் சந்நியாசம் கொடுப்பதில்லை. பிராமணர் அல்லாதவரால் சன்னியாசியாக இருக்க முடியாது என்பது உண்மையே என்ற போதிலும் பிராமண குடும்பத்தில் பிறந்த தகுதியற்ற நபர்களை பிராமணர்களாக ஏற்பதும், பிராமண தகுதியுடைய நபர்கள் பிராமண இல்லாத குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவர்களை பிராமணர்களாக ஏற்க மறுப்பதும் சரியில்லை. கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீமத் பாகவதின் கட்டளைகளை ஸ்திரமாக பின்பற்றுகின்றது. வழிதவரை அழைத்து செல்லும் எண்ணங்களையும் புதிதாக தயாரிக்கப்படும் சித்தாந்தங்களையும் தவிர்க்கின்றது. ஹரே கிருஷ்ணா. மாயாவதியில் பார்த்தீங்கன்னா இது சன்னியாசம் கொடுக்க மாட்டாங்க. எப்போனா யார் வந்து பிராமண குடும்பத்தில் பார்க்கலையோ, ஓகே, அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா பர்த் வைஸ் பார்ப்பாங்க. பர்த் வைஸ் பிராமணராக இருந்தால் தான் அவங்க ஏற்றுப்பாங்க. ஓகே, ஆனால் இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலோ சூத்திர சம்பவம், எல்லாருமே சூத்திரம். ஏன்னா அந்த சம்ஸ்காரம் ஃபாலோ பண்ணுறதுல உங்களுடைய பிறப்பு வந்து வர்ணசங்கரமாக முடிஞ்சது. வந்து அந்த ஒரு கரெக்டான நோக்கம் இல்லாதனால வர்ணசங்கரமாக முடிஞ்சது.
அதனால இவங்களை வந்து சூதர்கள் நிலைமையில தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக குரு எடுத்துக்கணுன்ற எண்ணமும் இல்லை. நார்மலாக சம்பாதிக்கணும், அந்த மாதிரி நிறைய வேலை பார்க்கணும், இந்த மாதிரி தான் எண்ணங்கள், பணத்துக்கு பின்னால் தான் போகிறாங்க. அதனால இந்த மாதிரி உள்ள மனிதர்கள் வந்து பிராமணன் ஒத்துக்கொள்ள முடியாது. பிராமணர் பிரின்சிபிள் படி யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் பிராமணன். அதுதான் இஸ்கான் ஸ்டாண்டர்ட். ஆனால் இஸ்கானில் வந்து இந்த ஜாதியை பார்க்க மாட்டோம். யாருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க கர்ப்பத்தை போய் பூஜை பண்ணலாம், அவங்க பிராமண விசேஷம் வாங்கிக்கலாம். ஓகே. ஆனால் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒருத்தரை வந்து வாங்க முடியாது, பிராமணன் வந்து பிறந்திருந்தாலும் சரி. ஓகே. இதுதான் வந்து இது ஸ்ரீமத் பாரதில் பொறுத்தபடி இஸ்கான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வீட்டில் போட்டுக்கோங்க கலாவி மாதாஜி, சத்யா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும்ட்டு. அதாவது 68. ஓகே 68 மாதாஜி கலா. ஓகே 7.68. ஓகே. சன்யாசி ஹையாகாரா நர்தனதாயனா சன்யாசி ஹையாகாரா நர்தனா கயானா गायन बावुका सभा संगे लोह्याकार संगीतना बावुका सभा संगे लाना करो संगीतना. படிக்க மாட்டேன். Okay. You are a sannyasi. Why then do you individual in chanting and dancing, engaging in your Sankirtana movement in the company of fanatics. Fanatics யாருன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே. அந்த கட்சியெலாம் இருக்காங்களா, ஃபெனட்டிக்காக இருக்காங்களா, அவங்க தான் கட்சியில் இருக்கிறது கரெக்டான எக்ஸாம்பிள். ஃபெனட்டிக்ஸாக இருப்பாங்க. ஓகே. அவங்க தலைவன் சொல்லிட்டு நம்ம எல்லாம் உடனே பண்ணிடணும், அவ்வளோதான். நல்லதாக கெட்டதான்னு யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்க மாயாவதி சன்னியாசி எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே, இவங்களாம் என்ன ஃபெனட்டிக்ஸ் மாதிரி இருக்காங்களே, எப்போ தான் ஆடி பாடிட்டு இருக்காங்க, வேதங்கள் படிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிறது அவங்களோட இது. இப்படி சேலஞ்ச் பண்ணாங்க சைத்தன்ய ஒருவர். ஸோ சார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணன் எழுதியா இருப்பாங்க அனுபாஷையில். Who is appropriate candidate for study of Vedanta philosophy? யார் வந்து வேதாந்த பிலாசபியை படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது? அவர் வந்து திருநாதபேஷு நிச்சேன ததோரிவ சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதா ஹரி. இவர் தான் வேதாந்த பிலாசபியை படிக்க முடியும். யார் அவர்? யார் ரொம்ப பணிவாகவும் தாழ்மையோடு இருக்காங்களோ, யார் ரொம்ப பொறுமையாக இருக்காங்களோ, யார் வந்து இந்த மாதிரி எல்லா விதமான ரெஸ்பெக்ட் இல்லாட்டாலும் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்களோ, இவங்க தான் வந்து என்னோட வேதங்களை படிக்க முடியும். அதர்வைஸ் ஏன்னா அவங்களுக்கு வேதங்களோட அறிவு வந்து புரியாது அப்படின்னு பற்பட்ட ப்ரோபால் கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காங்க. 69. இப்போ இது மலைவாசல் நீங்கள் படிக்கிறீங்களா? 69. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதாந்த பதனா தியான சன்யாசிர தர்மா வேதாந்த படன தியான சன்யாசிர தர்மா தாஹ ஷாதி கரா கேனா கேனே பௌகேர கர்மா ஆஹா சாடே கரே கேனே பௌகேர கர்மா. படிக்கணும். தியானமும் வேதாந்த கல்வியும் சன்னியாசிக்கு உரிய கடமைகள். நீங்கள் இவற்றினை தவிர்த்து விட்டு வெறியார்களுடன் ஆடுவது ஏன்? பொருளுரை 41வது ஸ்லோகத்தில் விளக்கியது போல மாயாவாதி சன்னியாசிகள் ஆடுவதையும் பாடுவதையும் ஆமோதிப்பதில்லை. சார்வதான பட்டாச்சாரியாரை போலவே பிரகாசானந்த சரஸ்வதியும் சைத்தன்ய மகாபிரபுவினை தவறாக வழிநடத்தப்பட்ட ஒரு இளம் சன்னியாசி என தவறாக புரிந்து கொண்டார். ஆகவே சன்னியாசியின் கடமைகளை செய்வதற்கு பதிலாக வெறியர்களின் சங்கத்தில் மகாபிரபு ஏன் ஈடுபட்டுள்ளார் என்ற வினாவினை அவர் எழுப்பினார். ஆமா, இதேதான் சர்வமட்ட கேட்கிறார். அதேதான் பிரகாசன் சார் கேட்கிறார். வெறியர்கள் போட்டிருக்காங்க, ஃபேனட்டிக்ஸ்னா வெறியர்கள். இந்த மாதிரி வெறியர்கள், வெறி பிடிச்சவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க ஏன் ஆடிட்டு இருக்கீங்க. மலையாளம் இன்னொன்று படிக்க நீங்க. பிரபாவே தேக்கியா தோமா சாக்ஷாத் நாராயணா. பிரபாவே தேக்கியோ தோமா சாக்ஷாத் நாராயண.
हिनाचारा गलखेना गलखेने इते की कारणा வியாச்சார கரகேனே இதேக்கி காரண. படிக்கிறோம். நீங்கள் சாட்சாத் நாராயணரை போல பிரகாசமாக தோன்றுகிறீர். கீழ்நிலை மக்களின் நடத்தையினை ஏற்றுக்கொண்டதற்கான காரணத்தினை தயக்கூர்ந்து விளக்குவீர்களா? பொருளுரை. துறவு, வேதாந்த கல்வி, தியானம் மற்றும் அன்றாட செயல்களில் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உறுதியோடு பின்பற்றுவதால் மாயாவாதி சந்நியாசிகள் நிச்சயமாக புண்ணிய செயல்களை நிறைவேற்றும் தளத்தில் உள்ளனர். ஆகவே தமது புண்ணியத்தின் காரணத்தினால் பிரகாசானந்த சரஸ்வதியினால் சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதாரண நபர் அல்லர் என்றும் பரமபுருஷ பகவானே என்றும் புரிந்து கொள்ள முடிந்தது. சாக்ஷாத் நாராயண. அவர் மகாபிரபுவினை சாக்ஷாத் நாராயணராக கருதினார். மாயாவதி சந்நியாசிகள் ஒருவரை ஒருவர் நாராயணர் என்று அழைப்பதுண்டு. ஏனெனில் அடுத்த பிறவியில் நாராயணராக போவதாக அல்லது நாராயணரோடு ஐக்கியமாக போவதாக அவர்கள் அனைவரும் நினைக்கின்றனர். சைத்தன்ய மகாபிரபு ஏற்கனவே சாக்ஷாத் நாராயணர் ஆகிவிட்டார் என்றும் அவர் தமது மறுபிறவிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் பிரகாசானந்த சரஸ்வதி பாராட்டுகின்றார். வைஷ்ணவ தத்துவத்துக்கும் மாயாவாத தத்துவத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னவெனில், மாயாவாதிகள் தங்களது உடல்களை மீட்க பிறகு நாராயணருடைய உடலோடு ஐக்கியமாகி தாங்களும் நாராயணராக போவதாக நினைக்கின்றனர். வைஷ்ணவ தத்துவ அறிஞர்களோ உடல் மடிந்த பிறகு தாங்கள் நாராயணரோடு சங்கம் கொள்ளத்தக்க தெய்வீகமான ஆன்மீக உடலை பெறப்போவதாக புரிந்து கொண்டு உள்ளனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. இது புரிஞ்சது இல்லையா? மாயாவாதி கிருஷ்ணனோட ஐக்கியமானு நினைப்பாங்க. வைஷ்ணவ என்ன பண்ணுவாங்க, ஆன்மீக உடல் கொண்டு அவங்களோட அசோசியேட் பண்ணலாம் நினைப்பாங்க. நாராயண அசோசியேட் பண்ணலாம். இதுதான் வைஷ்ணவர். ஓகே. சத்யா மாதாஜி இன்னொரு ஸ்லோகம் நீங்க படிங்க. 71 படிங்க. 71. ஓகே. சத்யா மாதாஜி. ஓகே பிரபுஜி. प्रभु को हे सुना श्रीपादा हार कारणा. प्रभु को हे सुना श्रीपादा कारणा. गुरु मोरे मूर्ख देखी कोरिला शासना. गुरु मोरे कुराखा मूर्ख मूर्ख देखी देखी करेला शासना. Sri Krishna Chaitanya Mahaprabhu replied to Prakasha Nada Saraswati. Prakasananda Saraswati. My dear sir, kindly hear the reason my spiritual masters consider me a fool and therefore he chastised me. Thank you, madam. Hare Krishna. குரு மோரே மூர்க்க தேக்கி ரொம்ப ஃபேமஸான சென்டென்ஸ். ஓகே. அடிக்கடி சொல்லுவோம், குரு மோரே மூர்க்க தேக்கி. குரு முன்னால் ஒருத்தர் முட்டாள் தான் இருக்கணும், முட்டாளாக இருக்கணும். ஓகே. தெரிஞ்ச மாதிரி கட்டிக்கூடாது. ஓகே. அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாராம், இனி திட்டினாரு என்னுடைய குரு மகாராஜ். எப்படி திட்டினாரு? குரு மோரே மூர்க்க தேக்கி, இப்படி ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி என்ன திட்டினாரு. ஸோ பிரகாஷ் சரஸ்வதி கேட்குறா சைத்தன்ய மகாபிரபுட்ட, ஏன் வேதங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் தியானம் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் எல்லா சன்னியாசி பண்றது தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நான் நம்பர் 1 முட்டாள். ஏன்னா கலியுகத்துல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா முட்டாள்லாம் ராஸ்கல்ஸ்லாம் ஒன்றா இருப்பாங்க. பிரயாண அல்பாய் சவ்யா வலோஸ்மி நிகேஜனா மந்தா சம்பந்தம் அதிகம் மந்த பாக்கிய விபத்துதான். அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அல்பாயுஷ், மெமரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் லீவ்டு. அப்புறம் அதே மாதிரி ஷார்ட்டாக இருப்பாங்க, எப்பயுமே டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் கலியுக பீப்புளோட நேச்சர். அதனால ஒருத்தர் வேதாந்தல் படிக்கிறதோ இல்லை தியானம் பண்ணுறதோ முடியாத காரியம்.
அதனால சாஸ்திரங்கள் சொல்லியிருக்காங்க, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம கேவலம் கல நாஸ்தேவ 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 கதன்யதான். இந்த மாதிரி உள்ள அந்த சண்டை பிடித்த அந்த உலகத்தில் வந்து கலியுகத்தில் வந்து ஒன்லி டெலிவரன்ஸ் செய்து கடவுளுடைய நாமங்களை சொல்கிறது, கோரினேஷன் சொல்கிறதான். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு சொல்லி 3 தடவை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கலியுகத்தில் வந்து ரொம்ப மக்கள் ரொம்ப வீழ்த்தாங்க. அதனால் அவங்களால வேதாங்க சூத்திரங்கள்லாம் படிக்கக்கூடிய நிலைமை இல்லை. அதனால் என்ன பண்ணோம், அவங்க வந்து கான்ஸ்டன்டாக என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சேண்ட் பண்ணணும். இதுதான் வந்து முடியும் நம்மளால். ஓகே, 72 படிக்கணும். சதா நீ படிக்கிறியா 72? மூர்த்ததுமீ தோமாரா நாஹிக்க வேதாந்தாதி அதிகாரா कृष्ण मंत्र जप सदा ए मंत्र सारा कृष्ण मंत्र जप सदा ए मंत्र सारा. जय श्री महाराज. Translation: You are a fool, he said. You are not qualified to study Vedanta philosophy, and therefore you must always chant the holy names of the Krishna. This is the essence of all mantras or Vedic hymns. So என்ன சொன்னாரு, குரு என்ன சொன்னாரு, நீ ஒரு முட்டாள், நீ வந்து வேதங்கள் படிக்கிறது லாயக்கு கிடையாது, நீ என்ன பண்ணி எப்பயுமே சாண்ட் பண்ணி ஹரி கிருஷ்ணாவை, இதுதான் வந்து எல்லா வேதங்களுடைய சாராம்சம் அப்படி சொல்லிட்டார். பர்ஃபெக்ட். Shri Bhakti Siddhanta Saraswati Goswami Maharaj comments in this connection, one can become perfectly successful in the mission of his life if he acts exactly according to the words he hears from the mouth of his spiritual master. This acceptance of the words of spiritual master is called Sautavakya, which indicate that the disciple must carry out the spiritual master's instructions without deviation. Srila Vishwanatha Chakravarti Thakura remarks in this connection that the disciple must accept the words of his spiritual master as his life and soul. The Chaitanya Mahaprabhu here confirms this by saying that since his spiritual master ordered him only to chant the holy name of the Krishna, he always chanted the Hare Krishna Mahamantra according to this direction. Krishna mantra Javasata Ye mantra Sara. நம்ம பிரபாதம் வந்து கூப்பிடுவார் இல்லை போட்டுக்கார விஸ்வநாசக்கர் சகதன்னு சொல்லியிருக்காரு, ஒரு டிசைபிள் வந்து குருவுடைய வாக்கியத்தை லைஃப் அண்ட் சோல் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இதை பிரபாதம் சொல்வார். இதை விஸ்வநாசக்கர் தாக்கூருடைய அந்த கமெண்ட்டை இதை வச்சு தான் நான் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ண மகாராஜனுடைய அந்த print the books and preach to western countries இல்லையா, இது ரெண்டையும் லைஃப் அண்ட் சோலாக எடுத்துப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பிரபுபாதரை வந்து தாக்கிச்சு. அதனால் அவர் வந்து வாழ்க்கையை சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து கூட பிரபுபாதர். Krishna is the origin of everything. Therefore, when a person is fully Krishna conscious, it is to be understood that his relationship with Krishna has been fully confirmed. Lacking Krishna conscious, one is only partially related with Krishna and is therefore not in his constitutional position. Although Sri Chaitanya Mahaprabhu is the supreme personality of God Krishna, the spiritual master of the entire universe, he nevertheless took the position of the disciple in order to teach by the example how devotees should strictly follow the orders of spiritual master in executing the duty of always chanting Hare Krishna Mahamantra. One who is very much attracted to the study of Vedanta philosophy must take lessons from Sri Chaitanya Mahaprabhu. In this age, no one is actually competent. No one is actually competent to study the Vedanta, and therefore it is better that one chant the holy name of the Lord, which is the essence of all Vedic knowledge. Krishna himself confirms in the Bhagavad Gita 15.15, Vedesha sarve aham veda vidyo vedanta veda evachaham. By all Vedas I am to be known. Indeed, I am the compiler of Vedanta and I am the knower of the Vedas. Thank you. ரெண்டு பேராகிராஃப் அடி படிக்க சொல்லலாம். ஈஸ்வரி மாதிரி 2 பேராகிராஃப் படிங்க. நீங்க எதில் விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும் பிரபு. அடுத்து 2 பேராகிராஃப். ஓகே. முட்டாள்கள் மட்டுமே ஆன்மீக குருவின் சேவகனை கைவிட்டு விட்டு ஆன்மீக ஞானத்தில் முன்னேறிவிட்டதாக நினைக்கின்றனர்.
அத்தகைய மூலங்களை தடுத்து நிறுத்தும் பொருட்டு சீடனாக இருப்பது எவ்வாறு என்பதற்கு சாசாத் சைத்தன்ய மகாபிரபுவே ஒரு பக்குவமான உதாரணத்தை அமைக்கின்றார். ஒவ்வொரு சீடனையும் குறிப்பிட்ட கடமையில் எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை ஆன்மீக குருவானவர் நன்கு அறிவார். ஆனால் சீடனானவன் தன்னை தனது ஆன்மீக குருவை காட்டிலும் முன்னேறியவனாக நினைத்து அவரது கட்டளைகளை கைவிட்டு சுதந்திரமாக செயல்படுவானால் அவன் தனது சொந்த ஆன்மீக முன்னேற்றத்தை தடுத்துக் கொள்கின்றான். ஒவ்வொரு சீடனும் தன்னை கிருஷ்ண விஞ்ஞானத்தில் ஏதும் அறியாதவனாக கருத வேண்டும். கிருஷ்ண உணர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்ற அவன் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு சீடன் தனது ஆன்மீக குருவிற்கு முன்பாக எப்போதும் முட்டாளாக இருக்க வேண்டும். எனவே சில நேரங்களில் போலியான ஆன்மீகவாதிகள் சீடனாக இருப்பதற்கே தகுதி இல்லாத நபரை ஆன்மீக குருவாக ஏற்கின்றனர். ஏனெனில் அவர்கள் அந்த நபரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க விரும்புகின்றனர். இது ஆன்மீக உணர்வுக்கு பயனற்றதாகும். கிருஷ்ண உணர்வினை பக்குவமாக அறியாதவனால் வேதாந்த தத்துவத்தினை அறிய இயலாது. கிருஷ்ண உணர்வின்றி வேதாந்த கல்வியை கற்பதாக வெளிக்காட்டிக் கொள்வது வெளிப்புற சக்தியான மாயையின் தன்மையாகும் என்று மாறிக்கொண்டிருக்கும் இந்த ஜட சக்தியின் மயக்கத்தினால் ஒருவன் கௌரவ பெற்றிருக்கும் வரை அவன் பரமபுருஷ பகவானின் பக்தியில் இருந்து விலகுகிறான். வேதாந்த தத்துவத்தை உண்மையாக பின்பற்றுவர் பகவான் விஷ்ணுவின் பக்தராவார். பகவான் விஷ்ணு பெரியவருக்கெல்லாம் பெரியவர், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் பராமரிப்பவர். எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களுக்கான சேவையின் செயல் தளத்தினை ஒருவன் கடக்காவிடில் அவனால் எல்லையற்றதை அடைய முடியாது. எல்லையற்றதின் அறிவே உண்மையான பிரகம விஞ்ஞான அல்லது பரம்பொருளை பற்றிய அறிவாகும். பலநோக்கு செயல்களின் அனுமான அறிவினும் மயங்கி இருப்பவர்களால் பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. அந்த திருநாமம் எப்போதும் முற்றிலும் தூய்மையானதாகும், நித்திய முக்த நிலையில் பூர்ண ஆன்மீக ஆனந்தமுடையதுமாகும். பகவானில் இருந்து வேறுபடாத பகவானுடைய திருநாமத்திடம் தஞ்சமடைந்தவன் வேதாந்த தத்துவத்தினை படிப்பதற்கான அவசியம் இல்லை. அத்தகைய கல்வி அனைத்தையும் அவன் ஏற்கனவே முடித்துவிட்டான். முடிச்சா ஆல்ரெடி இல்லையா? யாரெல்லாம் சேன் பண்ணாங்களோ அவங்க எல்லா கல்வியும் முடிச்சுட்டாங்க, எல்லா விதமான வேள்வியும் பண்ணிட்டாங்க, எல்லா விதமான யாகங்களும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஓகே. சரதா மாதிரி அடுத்த பிறகு படிங்க. பிரபு எது படிச்சு முடிச்சாங்களா? அந்த இது அது 7 கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பதற்கு தகுதியற்றவனாக. அதுல இருந்து பேஜ் நம்பர் சொல்லுங்க மாதாஜி. பேஜ் பறந்துச்சு. 7.72 72 கீழே. கிருஷ்ணநாமத்தை உச்சரிப்பதால் பௌதீக வாழ்வில் இருந்து எளிதாக விடுதலை பெற முடியும். உண்மையில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் பகவானின் தாமரை திருவடிகளை எளிதாக காண இயலும். தமது அனுபாஷ்ய உரையில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி கூறுவது யாதெனில், ஒருவன் தெய்வீக ஞானத்தை அடைந்த மாத்திரத்தில் அவனிடம் தெளிவாக காணப்படும் விளைவு என்னவெனில், அவன் உடனடியாக மாயையின் பிணைப்பில் இருந்து விடுபட்டு பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபடுவான். ஒருவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் முகுந்தனுக்கு சேவை செய்யாவிடில் அவனால் வெளிப்புற சக்தியின் பலநோக்கு செயல்களில் இருந்து விடுதலை பெற முடியாது. என்ன படிக்கிறீங்க? அதெல்லாம் படிக்கிறீங்க. சரி சரி ஓகே கரெக்ட். ஓகே ஓகே மத்த படிங்க படிங்க. 73 படிங்க படிங்க நீங்க படிங்க. 73 இல்ல 72 தான். இல்ல 73 படிக்கிறீங்களா? தப்பு அது கிடையாது. எதுக்கு நீங்க விட்டுட்டீங்க? நீங்க விட்டுருங்க. பிருந்தாவராஜ் நீங்க எடுத்துட்டீங்களா? 73 கிடையாது, இது 72 தான். 1 பேஜ் நம்பர் 8 சரி நீங்க படிங்க. சரி பரவாயில்ல, அவங்க விட்டுட்டாங்க, பரவாயில்ல நீங்க படிங்க. அதை எங்க விட்டாங்க படிங்க. ஈஸ்வரி மாதிரி தான், அது படிங்க. நீங்க பிருந்தாவராஜ் படிங்க. கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பதற்கு அகதையற்றவனாக இருந்து கொண்டு சரி அடுத்து படிங்க மாதாஜி. அதே சமயத்தில் கிருஷ்ணரும் அவரது திருநாமமும் வேறுபட்டது என்று நினைத்து அவரை புரிந்து கொள்வதற்காக வேதாந்த கல்வியிடம் தஞ்சமடைபவன் முதல் தர முட்டாளாக கருதப்பட வேண்டும். இதனை சைத்தன்ய மகாபிரபு தமது நடத்தையின் மூலமாக உறுதி செய்துள்ளார். மேலும் வேதாந்த தத்துவத்தினை வாழ்வாதாரத்திற்கான ஒரு கல்வியாக மாற்ற விரும்பும் தத்துவ அனுமானிகளும் கூட ஜட சக்தியின் ஆதிக்கத்தில்
இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள். இருப்பினும் பகவானின் திருநாமத்தை இடையறாத உச்சரிப்பவன் ஏற்கனவே அறியாமையின் கடலுக்கு அப்பாற்பட்டவன் ஆவான். எனவே கீழ்குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதில் ஈடுபட்டிருப்பவன் வேதாந்த தத்துவ கல்விக்கு அப்பாற்பட்டவனாக கருதப்படுகிறான். இது தொடர்பாக ஸ்ரீமத் பாகவதம் 3.33.7 கூறுகின்றது. அஹோபத்தோ சுபச்சோ தகுரியான் யஜூஹா ஹரே வத்தே நாமதுப்யம் தேவதமஸ்ய ஜுஹு சஷ்ணுஆரியா பிரமாணச்சோ நாம கிரணந்தி ஏதே. படிங்க மேடம், அர்த்தம் படிங்க. நாயை உண்ணும் குலத்தில் பிறந்தவன் கிருஷ்ணருடைய திருநாம உச்சாரணத்தை ஏற்றுக்கொள்வேனாயின் அவன் தனது முந்தைய வாழ்வில் எல்லாவித தவங்களையும் செய்தவனாக எல்லாவித வேத யாகங்களையும் புரிந்தவனாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மற்றொரு மேற்கோள் கூறுகின்றது, ருக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வன, ஆதித்தாஸ் தேனா யோனோத்தாம் ஹரி தியாசாதிவ்யம் வயம். ஹரி என்னும் 2 அக்ஷரங்களை உச்சரிப்பவன் ஏற்கனவே சுவாம, ருக், யஜுர், அதர்வ என்னும் 4 வேதங்களையும் கற்றறிந்தவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பாத்தீங்களா, சாம அதர்வ 4 வேதங்களையும் படிச்சார், ஹரின்னு உச்சரிக்கிறார். அதே மாதிரி அகபத்தோ சோபச்சோ ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் அது. ஓகே, நாயத்தை திங்க குடும்பத்தில் பிறந்தா கூட ஹரிநாமத்தை சொன்னார்னா எல்லா விதமான ஆசிரியரையும் பண்ணி முடிச்சிட்டார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸ். ஓகே, அதனால சாண்டிங் பண்ணுறவர் வந்து ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்காரு. வேதாந்த சரி அவளுக்கு தான் புரியும். கிருஷ்ணனா யாரே தெரியாமல் உள்ளவருக்கு வேதங்கள் புரியாதுங்கிறது இவரோட இப்போ பாயிண்ட். ஓகே, இப்போ பிருந்தாவனம் எடுத்துட்டீங்களா? அந்த பிறகு தெரியுமா உங்களுக்கு எது படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான்? சரோஜா சார், சரோஜா படிங்க மேடம். இந்த ஸ்லோகங்களை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் மிக மலிவாக ஏற்கும் சகஜியாக்கள் சிலர் உள்ளனர். தங்களது உயர்ந்த வைஷ்ணவர்களாக கருதும் அவர்கள் வேதாந்த சூத்திரம் அல்லது வேதாந்த தத்துவத்தை தொடுவதற்கு கூட முன் வருவதில்லை. இருப்பினும் ஓர் உண்மையான வைஷ்ணவன் வேதாந்த தத்துவத்தை படிக்க வேண்டும். ஆனால் வேதாந்தத்தை படித்த பின்னர் பகவானுடைய திருநாம உச்சாரணத்தை அவன் ஏற்காவிடில் அவன் மாயாவாதியை காட்டிலும் சிறந்தவன் அல்ல. எனவே ஒருவன் மாயாவாதியாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வேதாந்த தத்துவத்தின் விஷயங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கக்கூடாது. உண்மையில் சைதன்ய மகாபிரபு பிரகாசானந்த சரஸ்வதியுடனான உரையாடலில் வேதாந்தத்தின் மீதான தமது ஞானத்தினை வெளிப்படுத்தினார். ஒரு வைஷ்ணவன் வேதாந்த தத்துவத்தின் பூரண அறிவை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் வேதாந்தத்தை கற்பதே எல்லாம் என்று நினைத்து திருநாம உச்சாரணத்தின் மீது பற்றற்றவராக ஆகிவிடக் கூடாது என்பதும் இதிலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதாந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது, திருநாமத்தை உச்சரிப்பது ஆகிய இரண்டின் முக்கியத்துவத்தையும் ஒரு பக்தன் ஒரு சேர புரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தத்தை கற்பதால் ஒருவன் அர்வவாதியாக ஆவானே, ஆனால் அவனால் வேதாந்தத்தை புரிந்து கொள்ள இயலவில்லை என்று பொருள். இது பகவத்கீதையில் 15.15 உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேதாந்த என்றால் அறிவின் இறுதி நிலை என்று பொருள். அறிவின் இறுதி நிலை கிருஷ்ணரை பற்றிய அறிவாகும். அவருக்கும் அவரது திருநாமத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. மலிவான வைஷ்ணவர்கள் சகஜியாக்கள் 4 ஆச்சாரியர்களால் விளக்க உரை அளிக்கப்பட்டுள்ள வேதாந்த தத்துவத்தினை படிப்பதில் இல்லை. கௌடிய சம்பிரதாயத்தில் கோவிந்த பாஷ்யம் எனப்படும் வேதாந்த விளக்க உரை உள்ளது. இருந்தும் கூட அத்தகைய விளக்க உரைகளை தீண்டத்தகாத தத்துவ அனுமானமாக இந்த சகஜியாக்கள் கருதுகின்றனர். மேலும் அவர்கள் ஆச்சாரியர்களை கலப்படமான பக்தர்களாக கருதுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் நரகத்திற்கான தங்களது பாதையை தெளிவாக்கி கொள்கின்றனர். பாத்தீங்கன்னா 4 வேதங்கள் 4 ஆச்சாரியர்கள் வேதங்கள் படிக்கிறதுல சகஜியாஸ், அதே மாதிரி கௌடி வைஷ்ணவ கோவிந்த பாஷை படிக்கிறதுல. அதனால இது வந்து நரகத்தான் போவாங்க. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிமினா ஐகாந்தி ஹரே பக்தி உத்பாதாய கல்பதே. ஸ்ருதி ஸ்மிருதி இது வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவங்க பக்தியை ஒருத்தர் பண்ணார்னா அது சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் டு சொசைட்டி அப்படின்றார் ரூப கோஸ்வாமி. ஓகே, அதனால தொல்லைகள் தான் வரும் அந்த பக்தினால வந்து நன்மை விளையாதுங்கிறார். அதனால சகஜியாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அவங்களை வந்து நரகத்தான் கொண்டு போய் சேர்க்கும்.
இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி எதாவது கேட்கலாம். ஓகே, இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். சரி, எதுவும் கேள்வி இல்லை, பாயிண்ட்ஸ் போயிடலாமா? கலாவதி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள் பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இது எல்லாத்தையும் படிச்சவங்க விட ஹரியின் நாமத்தை உச்சரிப்பவர்கள் தான் 4 வேதங்களை கற்றவர்கள்னு சொல்றாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி, சத்யா மாதாஜி நீங்கள் தான் கருத்துக்கள் பாயிண்ட் சொல்லுங்க, வீட்டில் இருக்கீங்க. ஓகே, மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு வந்து பிரகாசானந்த சரஸ்வதி கிட்ட சொல்றாரு, கலியுகத்தில் வந்து மக்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டியது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டுமே சொல்றாரு. கரெக்டா. ஓகே, ஏன்னா கலியுக மக்கள் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரிணி ஹாசினி. இந்த இடத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நான் வந்து என்னோட குரு முன்னாடியே ஒரு குரு மோரே மூர்க்க தேக்கி அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மூர்க்க முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து ரைட் எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க. யாரெல்லாம் வந்து உங்களோட குருவோட சர்வீஸை விட்டுட்டு ஏய் குரு அப்படி சொல்லக்கூடாது, ஏய் குரு கையில் இருக்காது. ஓகே, அவங்களோட சர்வீஸை விட்டுட்டு அவங்கள வந்து தள்ளிட்டு போறது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். மாயாவதி பிலாசபி என்னன்னா, எல்லாரும் கடவுளாயிலாம் சொல்றாங்களா, அதனால குருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குரு வந்து 4 கடவுளாயிட்டாலும் அப்புறம் நம்மளும் ஒரு 4 கடவுளாயிடலாம், நம்மளும் அந்த மாதிரி ஒரு பிலாசபி, டேஞ்சரான பிலாசபி. பாயிண்ட் இல்லை 73 தானே, 72 வரைக்கும் படிக்கலாம், 72 வரைக்கும் படிக்கலாம். ஓகே. ஆக்சுவலி வந்து அப்பட்ல விஸ்வநாத சக்கரவர்த்தி லைஃப் அண்ட் சோல் குருவோட வார்த்தை லைஃப் அண்ட் சோல். பிரபாத் வந்து பக்தி சித்தாந்த சொசைட்டி சொன்ன அந்த இதை வந்து வெஸ்டர்னர்ஸ் ப்ரீச்சிங்கும் தென் புக் டிஸ்ட்ரிபியூஷனையும் புக் பிரிண்டிங்கையும் வந்து இன்சைட் பண்றாங்க. கரெக்ட், இஸ் சக்சஸ்ஃபுல். ஸோ தட் என்ன அப்படின்னா சொன்னாங்க தான் you have to follow the instructions of spiritual master. Correct. Guru Muhammad Mavakya Site Dhariya Kya Arana Goriyo Mariyasha. அதான். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு பக்தன் வந்து குருவின் திருவாயிலிருந்து செவியுற வார்த்தைகளை கேட்படி அப்படியே செல்வன், அவன் தான் உண்மையான பக்தன், அவனுடைய வாழ்வு வெற்றி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. கலவ் சூத்ர சம்பவத அப்படின்றாங்க. இந்த கலிகாலத்துல பிராமணர்கள் யாருமே இல்ல, எல்லாருமே சூத்திரர்களா தான் இருக்காங்க. மாயாவதிகள் வந்து யாருமே சன்னியாசம் வழங்க மாட்டாங்க பிராமணர்கள் அல்லாதவங்களுக்கு. பிராமணர்களா இருந்தா தான் சன்னியாசம் வழங்குவாங்க. அது கிடையாது, பிராமணர்களா இருக்கிற அந்த தகுதி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாயாவதி வந்து பரப்பை தான் பார்ப்பாங்க, அவங்க வந்து உண்மையான குவாலிஃபிகேஷன் பார்க்கல, பரப்புல பிராமணனா இருக்கும் அப்பதான் கொடுப்பாங்க. பிராமணர் அல்லாத குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட பிராமண தன்மைகள் இருக்குமானால் அவங்க வந்து பிராமணராக கருதப்பட வேண்டும். அது இஸ்கால் தான் பண்றாங்க, வேற எங்கேயும் பண்ணல. புரிஞ்சுக்கணும், இஸ்காலம் மட்டும் தான் அது பண்றாங்க, ஸ்ரீமத் பாகவதப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா மாயாவதிஸ் அப்படி கிடையாது. ஓகே, அதத்தானே சொல்லிருக்காங்க, நாரத முனிவர்களும் சொல்லிருக்காங்க, ஸ்ரீதர் சுவாமிகளும் சொல்லிருக்காங்களே. கரெக்ட், அதுதான் சொல்லிருக்காங்க. பட் ஆனா மாயாவதிஸ் இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து வேறதான் ஃபாலோ பண்ணுவாங்க மாயாவதிஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மாயா உண்ணும் குலத்தில் பிறந்திருந்தாலும் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சரித்தா அவங்க முந்தைய காலத்தில் யாக யஜ்யங்களை புரிந்து செஞ்சிருக்காங்கன்ற அந்த இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, கரெக்ட். அப்புறம் ஏற்றுக்கொள்ளலாம் ரூல் கிடையாது மாதாஜி. ஒரே நிமிஷம் மாதாஜி, ஏற்றுக்கொள்ள ரூல்ஸ் கிடையாது. அப்படிதான் சாஸ்திரா சொல்லுது. அகோபத்த சோபசோதுகரியான் எஜ்ஜுஹாரே வத்தே நாமதுபியம் தேவதவசே ஜூஷஷ்ணாரியா பிரம்மானுஷு நாம கிரணந்தியேதே. அவர் பிரம்மச்சரிய வேத கண்டுபிடிச்சிட்டாரு, எல்லா நதிகளையும் குளிச்சிட்டாரு, எல்லா விதமான வேதங்களையும் படிச்சிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்றாங்க. 3.33.7 அது அந்த ஸ்லோகத்தில் சொல்றான். ஓகே, பாகவதத்தில். அதனால இது வந்து வேற பிரமாணம், இதில் எழுதிட்டாங்க. யாரெல்லாம் அந்த நாமங்கள் சொன்னாங்களோ அதெல்லாம் முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, சொல்லுங்க மாதா, இவங்க கற்றுக்கலாம்.
அதான் பிரபு பகவானுக்கும் அவரோட திருநாமத்திற்கும் வேறுபாடு இல்லை. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஸோ நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லது, எல்லாம் நட்ட பண்ணிங்க. நாளை காலையில் வந்து நான் சொல்லிட்டேன் சொல்லுங்க. சத்யா மாதா சொல்லுங்க மாதாஜி. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா. The Hare Krishna mantra, one will be able to see the lotus feet of the Lord. ஹரே கிருஷ்ணா மாதா சேன் பண்ணாலே போதும். யூ கேன் see the lotus feet of Lord. ஓகே. ஆமாம், ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. நான் வர மாட்டேன். பிரபுஜி ஒரு क्वेश्चन. சொல்லுங்க மாதாஜி. பாகவதம் தமிழ்ல இருக்குதா? இருக்கே, பாகவதம் தமிழ்ல இருக்கே. சரி, இப்போ அந்த 7400 இருக்கு. வேணுமா உங்களுக்கு? இல்ல, ஒருத்தங்க கிட்ட கேட்டிருக்கேன் பிரபு. அவங்க கேட்டாங்கன்னா உங்ககிட்ட புக் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு புக் என்கிட்ட இருக்கு. சரிங்க பிரபு, நான் கேட்டு சொல்றேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே ஓகே, கிருஷ்ணா மறந்து ஸ்லோ மறந்து போச்சு, பரவாயில்ல. ஸோ நாளை காலை பகவான் கிளாஸ் இருக்கலாம், ஜாயின் பண்ணுங்க. நம்ம இதை முடிச்சுக்கலாம். இப்போ வைஷ்ணவ பிரணாமம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபக்ஷ்ய கிருபாசந்தர்பேவ ஜ பதிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.